ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இன்றைக்கி பிளான் கேர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ராபிக்கல் வெரைட்டி பிளான்ஸ் வெளியில் சர்வே ஆகாமல் நம்ம அதை பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இல்லைனா கராஜில் கொண்டு வந்து வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான்ஸை எப்படி கராஜில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, இப்போது ட்ராபிக்கல் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ முரிங்காய், கறி லீவ்ஸ், அப்புறம் மல்லிகை செடி. ஸோ மல்லிலேயே சில மல்லி கிரவுண்டில் சர்வே ஆகி வருது, பட் சில மல்லி வரதில்லை. அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு ஷுவராக அது கிரவுண்ட்லேருந்து திருப்பி வராது அப்படிங்கிற பிளான்ஸை நம்ம பாட்டில் வளர்த்துருப்போம்ல. இப்போ முல்லை செடி, அதுக்கப்புறம் ஜாதி மல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ட்ராபிக்கல் பிளான்ஸு. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு பிளான்ட்டோட கேர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவே இந்த வின்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை போஸ்ட் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, இப்போ முரிங்காய் செடி எங்களுக்கு இந்த வின்டரில் இதுவரை ஒரு 4 இயர்ஸ் நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் இந்த முரிங்காய் செடி இங்கே 75 to 80 டிகிரி ஃபாரன்ஹீட் நாங்கள் கராஜ்குள்ளே மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் எப்போதுமே எங்களுக்கு ஒரு 3 முருங்கைக்காய் இந்த வின்டரில் கிடச்சிடும். நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி போர்ட்டபிள் ஹீட்டர் வச்சுக்கிறோம். அண்ட் நிறைய பிளான்ஸ் இருக்கனால அந்த ஆயில் ஹீட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ இப்போ உங்கள் கிட்டே கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவு பிளான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆயில் ஹீட்டர் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குன்னா வெறுமனே அந்த போர்ட்டபிள் ஹீட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஹீட்டருமே நல்ல அட்வான்டேஜ். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப அந்த பிளான்ட்டெல்லாம் பேர்ன் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் பிளான்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனாக நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நாங்கள் 4 இயர்ஸாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இட்லி பூச்செடி, எல்லா வெரைட்டி ஜாஸ்மின் அண்ட் கரி லீவ்ஸ், ஹென்னா, தூதுவளை பிளான்ட்டு, அப்புறம் நாங்கள் க்ரோ லைட் ரிசர்ச் பண்ணுவோம். பட் பிளான்ஸை சீரியஸாக அந்த ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு க்ரோ லைட்டை வைக்கிறது இல்லை. ஸோ க்ரோ லைட்டில் ஒவ்வொரு பிளான்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த வின்டரில் சும்மா ரிசர்ச் பண்ணிகிட்ருப்போம். பட் நாங்கள் ரொம்ப இது பண்ணுறது கராஜில் அந்த லைட்டை ஆன் பண்ணியே வச்சுக்கிறது தான். ஸோ 24 hours கராஜ் லைட் ஆன்லேயே இருக்கும். அண்ட் போர்ட்டபிள் ஹீட்டர் ஒரு 2-3 days ஒன்ஸ் நாங்கள் சாயிலை செக் பண்ணுவோம். ஸோ ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி விடுவோம். ஸோ இவ்வளோதான் மக்களே, சிம்பிள். இதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். எல்லா பிளான்ஸும் சூப்பராக சர்வே ஆகுது. ஸோ நீங்களும் எதெல்லாம் நீங்கள் கராஜில் கொண்டு வச்சுருக்கிறீங்க, ட்ராபிக்கல் பிளான்ஸ், சர்வே ஆகாத பிளான்ஸ் வெளியில் கிரவுண்டில், அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இது கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்டி வெரைட்டி பிளான்ஸ் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறதுங்கிற இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியா துரைவேல் ஃப்ரம் அமெரிக்காவில் பசுமை தோட்டம்.